ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் வந்து அசீன் தில்ருபான்ற 2021 ரிலீஸ் ஆன ஹிந்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதோட பார்ட் 2 வந்து லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது நம்ம சேனலில் இருக்கும். இதுதான் அதோட பார்ட் 1. இதை பார்த்துட்டு அந்த பார்ட் 2வும் பாருங்க. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு சொல்லி இதை அப்படியே விட்டுட்டேன். பட் இருந்தாலும் என்னோட ஸ்டைலில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவை போடுறேன். நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் ஸ்டார்டிங்லேயே இந்த ஜுவாலாபூரை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் அவங்க தெருவில் இருக்க நாய்க்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீடும் வெடிச்சு செதறுது. அந்த வீடு வெடிச்சு செதறணுன்னே இவங்க அப்படியே பதட்டத்துல உள்ள போறாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால அங்க போய் பார்த்தோன்னே கதறி அழுறாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டோட கை வந்து அங்க கிடக்குது. போலீஸ்காரங்க எல்லாம் உள்ள போய் பாக்குறாங்க. ஆதாரம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை சார், எல்லாமே நெருப்புல பொசுங்கி இருக்குன்னு சொல்லியும் சொல்றாங்க. அதுவும் இல்லாம அந்த கை வந்து எங்க ராணின்னு இருக்காங்கல்ல, இவங்களோட வீட்டுக்காரது தான். ஏன்னா அவர் ராணின்னு பச்சை குத்தி இருக்காரு அவரோட கையிலன்னு சொல்லி அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து அந்த ராணின்ற பொண்ணை பார்த்ததும் பயங்கர டவுட்டு. ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத காமிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவை பொண்ணு பாக்குறதுக்கு ட்ரெயின்ல கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட தனியா பேசுறப்ப எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு, நாங்க காலேஜ் டேஸ்ல இருந்தே லவ் பண்றோம்னு சொல்லி இந்த சம்பந்தத்தை வேணான்னு சொல்லிச்சு. இது மாதிரி நம்ம லைஃப்ல நடக்குதுன்னு சொல்லிட்டுன்னு அவர் பொண்ணு பார்க்கறதே விட்டுட்டாரு. அவங்க அம்மாவோட டார்ச்சல் தாங்காம தான் இப்ப இந்த பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருப்பாடா, உனக்கு ஏத்த மாதிரி இருப்பான்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி கூப்பிட்டுட்டு வராங்க. நீ சொன்னதெல்லாம் போதும், நிறுத்து, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பொண்ணு பாக்குறாங்க. இந்த ராணின்றவ கிட்ட என்ன மாப்பிள்ளையே பாத்துட்டு இருக்கா, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு சொல்லி அவங்க ஆன்டி கேக்குறாங்க. எனக்கு எங்க பிடிக்கிறது, நான் டெல்லியில வாழ்ந்துட்டு இருக்கேன், இவன் ஜோலாப்பூர், எப்படி செட் ஆகும், இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க பாரு, டெல்லி மும்பை மாப்பிள்ள எல்லாம் எப்படி இருக்காங்க, இவன் அழகா இருக்கான், இவனே கட்டிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வெளியில வந்து பொண்ணு கிட்ட தனியா பேசுங்கன்னு சொல்லி உள்ள அனுப்புறாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நான் லிட்ரேச்சருக்கு படிச்சிருக்கேன், எனக்கு பியூட்டிஷியன்னா பிடிக்கும், அதை சைட்ல பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிரைம் த்ரில்லர் புக்ஸ், அதுவும் முக்கியமா தினேஷ் பண்டித் புக்ஸை நான் அவ்வளோ விரும்பி படிப்பேன் அப்படின்னு சொல்லி வளவலன்னு பேசிட்டு இருப்பா. இவளை பத்தி சொல்லிட்டே இருப்பா. உங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னதுமே நான் என்ஜினியரு, இந்த மெஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்றதெல்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா, இந்த ஃபேன் ரொம்ப நாளா ஓடாம இருக்கு, கொஞ்சம் ரிப்பேர் பண்றீங்களான்னு கேட்பான். இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆமா இப்பவே தான் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவன் வந்து ஃபேனை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். இவங்க அம்மா ரொம்ப நேரம் ஆச்சு இவங்க போய் என்னதான் பண்றாங்கன்னு வந்து எட்டி பார்த்தா அவங்க பையன் வந்து ஃபேனை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்ததுமே டென்ஷன் ஆயிடும். நாங்க வீட்டுக்கு போயிட்டு முடிவை சொல்றோம்னு சொல்லிட்டுன்னு இந்த அம்மா வந்துரும். ஏய் எனக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கலடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவதான் வேணும்னு சொல்லி இவன் கேட்பான். அவதான் வேணும்னா நான் இந்த விஷத்தை குடிச்சிடுவேன், தூக்கு மாட்டிப்பேன், இங்கிருந்து குதிச்சிடுவேன்னு ஒரு 3 ட்ரிக்கை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரரும் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. என்னதான் இவ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி. ஏங்க என்ன இப்படி பாக்குறீங்கன்னா, இல்லை எதனா ஒரு முடிவை சட்டின்னு எடுமா அப்படின்னு சொல்லி இவரும் நக்கல் அடிப்பாரு. இவங்க 2 பேருக்கும் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடும். புது கட்டில் பெட் எல்லாம் இவன் இந்த சைடு வாங்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணுகிட்ட போன்ல பேசி அவளுக்கு என்ன பிடிக்கும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுப்பான். அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லி அவன் கையில டேட்டோ குத்துவான் அவ பேரை. இவங்களுக்கு மேரேஜும் நடந்தது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இந்த ராணின்றவங்கள உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க வந்ததுமே இவர் இந்த பொண்ணு கிட்ட கேக்குற முதல் கேள்வி, சொல்லு எதுக்காக உன் புருஷனை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. என்னதான் நடந்தது, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லி கத்துவாரு. இவளுக்கு கல்யாணம் ஆகி இந்த ஜுவாலாப்பூர் வந்தவுடனே பக்கத்துலயும் ஒருத்தவங்க கல்யாணம் ஆகி அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்குவாங்க. மேலத்தாளத்தோட இவளுக்கு எதுவுமே இல்லையே வரவேற்புன்னு சொல்லி ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவா. பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். வீட்டுக்கு போய் ஏன் எனக்காக நீங்க பேண்ட் எதுவும் அரேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்ல மழைலாம் பெய்யுது பாரு, அப்புறம் ரெடி பண்ணிக்கலான்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவ அப்செட் ஆகி உள்ள போயிடுவா. இந்த டைம்ல மழை தண்ணிலாம் கொஞ்சம் உள்ள வந்துடும். இவன் அதை தொடச்சிட்டு இருப்பான். இவ அதை பார்த்துட்டு அப்படியே படுத்துப்பா. ஏன்னா இவளுக்கு வந்து பேண்ட் வைக்காததுனால கொஞ்சம் கோவமா இருக்கும். ரொம்ப லேட்டா எழுந்து வந்து உட்காருவா. டீ இருக்கான்னு சொல்லி எடுத்து ஊத்தனா டீ இருக்காது.
சரி நான் உனக்காக டீ கொண்டுட்டு வரேன்னு போனா இவளோட மாமியார் வந்து நீ கம்னு உட்கார்றா, என் ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, அவங்களுக்குலாம் நீ சாப்பாடு செய்யி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு சாப்பாடுலாம் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி இவளும் சொல்லுவா. உங்க அம்மா ஆஹா ஓஹோன்னு உன்னை பத்தி புகழ்ந்தாங்க, நீ சமையல் இப்படி அப்படின்னு, நீ என்ன எப்படி சொல்ற? இந்த பொண்ணை விடாம கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. இவன் வந்து இந்த டைம்ல டீ போடுறதுக்கு எழுந்து போயிடுவான். அவர் தான் டீ போடுறாரு இல்ல, வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இவளும் திமிரா உட்காந்துட்டு இருப்பா. அப்படியே நைட் ஆயிடுது. இவ எல்லாத்துக்கும் ரெடியாகி உட்காந்துட்டு இருப்பா. அந்த டைம்ல இவளுக்கு இவங்க அம்மா பேசுனதெல்லாம் ஞாபகம் வரும். எதுக்காக உங்க வீட்டுல இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுவா. ஐயோ இவ என்ன பெஜாரியாட்டோ கத்துறா இல்லேன்னு இவன் பாத்ரூம்குள்ள ஓடிடுவான். இவ விடாம கத்திட்டே அப்புறம் படுத்துடுவா. மறுநாள் காலையில இவங்க அப்பாவோட ஒயிட் ஹேருக்கு வந்து கலர் பண்ணின்னு இருப்பா. அவ பாருறா எல்லாம் அவருக்கு பண்ணின்னு இருக்கா, எனக்கு எதனா பண்றாளா பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க இவங்க மாமியாரு. எனக்கு லேடிஸுக்கு பண்ணி போர் அடிச்சிச்சு, நான் இவரை மாத்துறேன் பாருடா, போர் அடிக்கிறதுக்காக பண்றாளாம். கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த கிச்சனுக்குள்ள காலே வைக்கல, எனக்கு நிம்மதியே போச்சு, எல்லா வேலையும் நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கும். இவங்க அப்பாவோட ஒயிட் ஹேர் எல்லாம் பிளாக் கலர்ல மாத்தி ரொம்ப ஸ்டைலாவே மாத்திட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து என்னதாண்டா இதுக்கு தீர்வுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அவனும் ஏதேதோ ஐடியா தருவான். இந்த சைடு இவங்க அம்மாவும் இவங்க ஆன்ட்டியும் வந்து நீ எப்படியாவது அவனை மயக்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஐடியா தருவாங்க. அவங்க அப்படி சொன்னதுனால இவனை பாக்குறப்பெல்லாம் இவ ட்ரெஸ் கீழே தள்ளி விட்டு அவன் முன்னாடி நிப்பா. வெளியிலயும் அதே மாதிரி போய் பண்ணிட்டு இருப்பான். இவன் ஃப்ரெண்டு வந்து இவனுக்கு எனக்கு இத்தனை மணிக்கு டீ வேணும், இத்தனை மணிக்கு லஞ்ச் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லியிருப்பான். அது எப்படி கேட்கறதுன்னு அவன் நின்று ராணி எனக்கு 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்டா அவ சாரி அவுத்துட்டு நிப்பா. அவங்க அம்மா அதையும் பார்த்துருவாங்க. ஐயோ அத்தை பாக்குறாங்களேன்னு போத்திப்பா. திரும்ப அவன் நிக்கிற இடமா பார்த்து கீழே குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பா. அவங்க அத்தை எழுந்து வந்து ஒழுங்கா உட்காரு போத்திக்கிட்டு, அங்க சைட்ல உன் மாமனார் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருன்னு சொல்லி திட்டிட்டு போவாங்க. அப்புறம் இவன் ஃப்ரெண்டு இன்னும் ஐடியாஸ்லாம் தந்துட்டு இருப்பான். இந்த ராணி வந்து நைட்டு அவளோட ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி ஆயிட்டு இருப்பா. நீங்களே என்னோட பிளவுஸை கைட்டி விடுங்கன்னு சொல்லிலாம் பேசி அவன் மேல உருள்வா. பட் ஆனா எதுவுமே நடக்காது. இவன் சைலண்டா திரும்பி படுத்துப்பான். இவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டு தூங்கிடுவா. மறுநாள் காலையில இவன் எழுந்து போயிடுவான். இவளுக்கு ஃபோன் வரும். அவங்க வீட்டுல எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவா. இங்க என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லுவா. இதெல்லாம் இவன் பாத்ரூம்ல இருந்து கேட்டுடுவான். ஏன்னா இவன் வெளியில போயிட்டான்னு சொல்லி அவன் நினைச்சு எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பா. இவனுக்கு அப்பத்துல இருந்து பயங்கர கோவம் அவன் மேல. எங்களுக்குள்ள நடக்கிற பர்சனல் விஷயத்தெல்லாம் அவங்க வீட்டுல ஷேர் பண்றாடா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கோவமா இருப்பான். ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வரத்துக்கு முன்னாடியே போயிடுவான். ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் இன்னும் 10 நாளைக்கு இந்த ஆஃபீஸ் பக்கம் வரமாட்டேன்னு பார்த்தா எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து உட்காந்துட்டு இருக்கன்னு சொல்லி திட்டுவாங்க. வீட்டுக்கு போ, ஹனிமூன் கொண்டாடுன்னுலாம் சொல்லுவாங்க. இந்த சைடு இவன் சைலண்டா வருவான். இந்த ராணி கிட்ட பேசவே மாட்டான். அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ராணி போய் பேசணும்னு நினைச்சா கூட அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். அவ ரூம்ல போய் தூங்குன மாதிரி உட்காந்துப்பா. அவ தூங்கிட்டான்னு நினைச்சு இவன் டோர் ஓபன் பண்ணா கரெக்டா லைட் போட்டு இவன் கிட்ட பேச ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அது மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுறப்ப நீ உங்க அம்மா கிட்டலாம் நான் பேசுறத கேட்டுட்டேன், நம்மளுக்குள்ள நடந்ததெல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி பேசுவான். சரி உனக்கு எது மாதிரி தான் ஆள் வேணும்னு சொல்லியும் கேட்பான். இவ வந்து லிஸ்ட் போட்டு சொல்லுவா, இது மாதிரி இருக்கணும் அது மாதிரி இருக்கணும்னு சொல்லின்னு. ஒரு 5-6 பேரை தேடணும், அதுக்கு நீ ஒரு 5-6 பேர்கிட்ட இருக்க குவாலிட்டியா ஒரே ஒருத்தன் கிட்ட தேடுறிய அப்படின்னு சொல்லியும் அவன் போயிடுவான். இவ எழுறதுக்குள்ளேயே அவன் ஆபீஸுக்கு போயிடுவான். இவ கிட்ட பேசக்கூட மாட்டான். நைட் வந்து MBA கிளாஸ் அட்டன் பண்ணுவான். இவளை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு வீட்டுக்கு சீக்கிரமும் வரமாட்டான். இவ பாட்டுக்கு அந்த பண்டித் புக்கை படிப்பா. அவங்க மாமியார் வந்து வேலை அதிகமா தருவாங்க, இந்த இவ்வளோ துணி தோயி அவ்வளோ துணி தோயின்னு சொல்லின்னு. ஒரு நாள் வெளியில தனியாவே அவுட்டிங் போவா. அதுக்கப்புறம் அவ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கப்ப இவளோட கிளாஸுக்கு மேல ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருப்பான். அதை பார்த்ததுமே கோவமா போய் இவகிட்ட பேசுறதுக்குலாம் உனக்கு டைம் இருக்கு, என்கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லையா அப்படின்னு திட்டிட்டு அவ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இந்த சைடு இந்த ரிஷு வருவான். நம்ம ஹனிமூன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஹனிமூன் டிக்கெட்டும் இருக்கு, கோவாக்கு எப்போ போகலான்னு சொல்லி கேட்டதுமே அந்த கோவா டிக்கெட்ஸ்லாம் கிழிச்சு போட்டுடுவான். இவளுக்கு ரொம்ப வந்து கடுப்பாயிடும், என்ன இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லின்னு. மறுநாள் எழுந்து வெளியில போனா இந்த ரிஷுவோட சொந்தக்கார பையன் வந்திருப்பான். இவன் தான் நீல் அப்படின்னு சொல்லி உங்க மாமியார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவன் வந்து டூரிஸ்ட், அங்கங்க போய் ஊர் சுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த ராணிக்கு சுத்தமா சமைக்க தெரியாதுன்னு சொல்லி இந்த நீல் கிட்ட வந்து கொஞ்சம் டம்மி பண்ணி பேசுவாங்க. நீங்க என்னன்னா சொல்லிக்கோங்கன்ற மாதிரி இவளும் திமிரா பார்த்துட்டு இருப்பா. இங்க பாரு அவன் பொண்டாட்டி உங்க அப்பாவை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லி அவளை கொஞ்சம் அடக்கி வைடான்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுவாங்க. இவ மேக்கப்லாம் நல்லா பண்ணுவா. இதை பத்தி யாருமே பாராட்டவும் மாட்டாங்க, திட்டுவாங்க. மறுநாள் இந்த ராணி தனியா உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கப்ப நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, யாரை கொலை
பண்றதுக்காக இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்கன்னு சொல்லியும் கேட்பான். ஓ உனக்கு தினேஷ் பண்டித்தை பத்தி எல்லாம் தெரியுமான்னு சொல்லி கேட்பா. இவன் வந்து இந்த நீல் எங்க இருக்கான்னு சொல்லி தேடி அவனை போய் பார்ப்பான். அவன் எனக்கு கொஞ்சம் டீ எடுத்துட்டு வரீங்களான்னு சொல்லியும் கேட்பான். ஆனா இவளுக்கு டீ போட தெரியாது. இவ ஹஸ்பண்ட் தான் அதுக்கே ஹெல்ப் பண்ணுவான். அந்த டீயை எடுத்துட்டு போய் அந்த நீல் கிட்ட இவ கொடுப்பா. இந்த நீல்னால இவ சமைக்கிறதுக்கே வந்துருவா. கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பா. வர்றவன் பொண்டாட்டி சமைச்சிட்டு இருக்கான்னு அவங்க அம்மா சிக்னல் கொடுப்பாங்க. அதை பார்த்ததுமே உனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா இவ சமைக்கல, ஒரு வேலை செய்ய மாட்டான்ற குறை தானே இவங்களுக்கு. அதுக்கப்புறம் இவங்க போட்டிங் போலான்னு இந்த நீல், இந்த ராணி, அவ ஹஸ்பண்ட் எல்லாரும் போயிட்டு இருக்கப்ப இந்த ராணி தண்ணியில விழுந்துருவா. ரிஷு வந்து ராணி ராணின்னு கத்துறப்ப இந்த நீல் தண்ணியில குதிச்சு இந்த ராணியை காப்பாத்துவான். அன்னைக்கு நைட் இவ சப்பாத்தி பிசைஞ்சிட்டு இருக்கப்ப அவளோட முடிய கோதி விட்டுட்டு வேற போவான். இவளுக்கு அப்படி பண்ணதுமே ஒரு மாதிரி ஆயிடும். அவன் பின்னாடியே ஓடி போய் எவ்வளவு தைரியம் தான் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்பா. ஆனா இவன் வந்து இவளை புடிச்சுக்கிட்ட இழுத்ததுமே இவங்களுக்குள்ள பிசிக்கலாவும் எல்லாமே நடந்துடும். இவங்க மாமியார் ராணின்னு கூப்பிட்டதுமே ஓடி போவா. எனக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த வீட்டுல எப்பயுமே வெஜ்ஜு தான் செய்றீங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். ஏன்னா இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வெஜிடேரியன். ராணிக்கு சுத்தமா நான்வெஜ் பிடிக்காது. இவன் மட்டன் கேட்டதுனால போய் மட்டன் வாங்கிட்டு வந்து சமைப்பா. என்னோட கிச்சன்ல நீ வந்து மட்டன்லாம் சமைக்கவே கூடாதுன்னு சொல்லி உங்க மாமியார் கத்துவாங்க. சரி நீ வாரா, நீ கீழே இருக்க பழைய கிச்சனை உனக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி அந்த கிச்சனை ரெடி பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த கிச்சன்ல தான் பிளாஸ்ட் ஆச்சே. அதை இப்ப அப்படியே காமிச்சிட்டு பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னு காமிப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் இந்த ராணி மேல பயங்கர கோவத்துல இருப்பாரு. இது மாதிரி பொம்பளெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தா கள்ள தொடர்புக்காக புருஷனையே கொண்டு இருப்பான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இந்த ராணி வந்து உட்கார்ந்ததும் உனக்கும் நீலுக்கும் என்னதான் சம்பந்தம், அவங்க கூட பிசிக்கலாலாம் நீ இருந்தியான்னு சொல்லி கேட்பாரு. அப்பதான் இவ தினேஷ் பண்டித் புக்கை பத்தி சொல்லுவா. ரிலேஷன்ஷிப்ன்றது பிசிக்கல் மட்டும் கிடையாது, நம்ம தப்பான ஆளு கூட தேர்ந்தெடுத்திருப்போம்னு சொல்லி சொல்லுவா. அப்படியே அவ கதை சொல்ல ஆரம்பிப்பா. பாஸ்ட்ல நீல் கூட என்ன ஆச்சுன்னு சொல்லி. நீல் வந்து இவளை கூப்பிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருப்பான். நான் வந்து நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போயிடுவேன்னு சொல்லுவான். அப்படியா, நானும் உன் கூட டெல்லிக்கு வரேன், நான் உனக்காக மட்டன் சமைச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இவ போவா. போய் மட்டன் எடுத்துட்டு வரப்ப அவங்க மாமியார் அதெல்லாம் இந்த டைனிங் டேபிள்ல வைக்காத, போய் உள்ளே வை அப்படின்னு சொல்லுவாங்க. நீல் சாப்பிடுவானே அப்படின்னு இவ சொன்னதும் நீல் எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஓடிட்டான், சொல்லக்கூட இல்லை அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அதை கேட்டதுமே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவன் நம்மள ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல இருப்பாங்க. அப்புறம் அவங்க மாமியார் வந்து ரிஷு வந்திருக்கான், அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைன்னு சொன்னதுமே மட்டன்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுவோம். ஐயோ இன்னும் பயங்கர டேஸ்டா இருக்கு, எனக்கு இப்பதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்மளோட வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷாவே வந்து ஆரம்பிக்கலாம், நான் வந்து உன்கிட்ட கொஞ்சம் கோவமாவே நடந்துக்கிட்டேன் அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கப்ப நீல லவ் பண்ணன்னு சொல்லி இவ சொல்லுவா. கேட்டதுமே உனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவன் எதுவுமே சொல்லாம அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பான். இதை பத்தி தான் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பா இவளும். அதுக்கப்புறம் ரிஷு ரொம்பவே மாறிட்டான், எனக்காக வந்து லென்ஸ் போட்டான், திரும்ப வந்து கண்ணாடி போட்டுக்கிட்டான் அவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா. இந்த ரிஷு வந்து ஒரு தண்ணியில முக்கி எழுந்து இந்த நீல் இருக்க இடத்துக்கு போய் நீல் கிட்ட சண்டை போடுவான். ஆனா நீல் பயங்கரமா இவன் அடிச்சு போட்டுருவான். அதுக்கப்புறம் ஐயோ அண்ணன் அடிச்சிட்டோமேன்னு சொல்லி கூப்பிட்டு பேசுவான். இது ஒரு ஆக்சிடென்ட் தான், நீங்க ஏன் எதுவுமே பண்ணாம இருந்தீங்க, உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லியும் இவன் சொல்லிட்டு இருப்பான். நான் ஃபர்ஸ்ட் அவளோட மனசை ஜெயிக்கலான்னு இருந்தேன், இப்படி ஆயிடுச்சு, அவளை உன் கூடயே கூப்பிட்டுட்டு வர வேண்டியது தானே, நீங்கன்னா சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்லன்னு சொல்லியும் இவன் கேட்பான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஏன் உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லி இந்த ராணி கேட்பா. தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடு, நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு இருந்தேன், இப்போ உன் கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது, இங்க இருக்காத போயிடுன்னு சொல்லி இவன் கத்துவான். எனக்கு கொஞ்சம் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடுறீங்களான்னு சொல்லி இந்த ராணி கேட்பா. இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். வெளியில போய் நின்னா இந்த நீலோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீல் கூட உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி கலாய்ப்பானுங்க. நீங்க என் பைக்ல வந்து உட்காருங்க, நான் கூப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லிடலான்னு. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறது வந்து அந்த ரிஷு கேட்டு ரிஷு வந்து ரிச்சாவை பிடிப்பான். எதுவுமே நிக்காது, கடைசியா ஒண்ணு நிக்கும். அதுல எல்லா லக்கேஜும் எடுத்து வைக்கிறப்ப நான் எங்கேயுமே போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன், இதுதான் என் வீடு, மாடியில இருந்து கீழே சறுக்கி விழுவா இவ. பின்னாடி திரும்பி பார்த்தா ஆயில் பேப்பர் வச்சிருப்பான். இவன் தான் இதை பண்ணானோ இவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவ கேஸ் ஆன் பண்றப்ப நெருப்பு இவ மூஞ்சிலே அடிக்கும், அது மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான். போதும் நிறுத்து, இப்ப என்ன ரிஷு உன்னை கொலை பண்ண வந்தான்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க. ஆமான்னு இவ சொன்னதும் அங்க இருக்கவங்க எல்லாம் சிரிப்பாங்க. பத்தியா இவ கொலை பண்ணிட்டு என்னென்ன பேச
பேசுறான்னு சொல்லின்னு, நீ எதுக்காக இப்படி பண்ற, நான் உன்னை விட்டு போனோம்ல ஒரேடியா போயிடுறேன்னு சொல்லி அவ அங்க இருந்து வில்லத்துக்கு போய் நிப்பா. இவன் போய் அப்படியே தள்ளி விட்டுட்டு ஆனா இந்த ராணியை டைட்டா புடிச்சுப்பான். அப்ப என்னை விட்டுரு, என்னை வாழ விடு இல்லைன்னா சாவு விடுன்னு சொல்லி கேட்டு அழுவா. இவனுக்கு இவன் மேல பயங்கர லவ், அதனாலே இவளை மன்னிச்சு ஏத்துப்பான். மறுநாள்ல இருந்து இவளுக்கு டிஃபன் பண்ணி தரது, இவன் ஆபீஸ்க்கு போறப்ப பர்ஸ் தரது, இவன் வேலை பண்றப்ப கூட வேலை பண்றதுன்னெலாம் பார்த்துட்டு இருப்பான். இவங்க மாமியாரும் அதெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. ஆக்சுவலா இவங்க மாமியாருக்கும் மேக்கப் போட்டு விட ஆரம்பிச்சிடுவா. இந்த தெருவில் இவங்களை கிண்டல் பண்ணவனுங்களாம் பார்ப்பாங்க, இதுங்க என்ன இவ்வளோ லவ் பண்ணின்னு இருக்குதுங்க, ஒன்னா சுத்துதுங்கன்னு சொல்லின்னு. இந்த டைம்ல தான் நீல இவங்க பார்ப்பாங்க. இவன் வேற ஒரு பொண்ணு கூட பைக்ல போயிட்டு இருப்பான். அவனை பார்த்ததுமே ராணிக்கு பயங்கர கோவம் வந்துடும். இவனால் தான் நம்ம பேரே கேட்டுச்சுன்னு சொல்லி போய் அவனோட பைக் மிரரை புடுங்கி விட்டு வந்துருவா. அதனால இந்த நீல் என்ன உனக்கு என் கூட இருக்கணும்னு ஆசையா, என் கூட வரணும்னு ஆசையான்னு கேட்பான். இந்த ரிஷு செம்ம டென்ஷன் ஆகி இந்த நீலை துரத்திட்டே போவான், இடிக்கிற மாதிரி போவான். போய் அவன் ஒரு சகதிக்குள்ள மாட்டிப்பான் பைக்கோட. இவங்க பைக்கும் நல்லா சகதியில மாட்டினதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆயிடும். காரை சர்வீஸ்க்கு விட்டுட்டு அங்கேயே இவங்க ஸ்டே பண்ணிடுவாங்க. அன்னைக்கு நைட் இந்த இடத்துல இவங்க சந்தோஷமாவும் இருப்பாங்க. மறுநாள் ஒரு ரிச் ஆக்டோல ஏறி வீட்டுக்கு கிளம்புறப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்ல போலீஸ்காரங்க கூட இவளை காமிப்பாங்க. அந்த ஏரியாக்கே போய் என்னென்ன நடந்துச்சுன்றத கேட்பாங்க. எதிர்த்த வீட்டுல இருக்கவங்க இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நீல் போனா, அதுக்கப்புறம் ரிஷு போனா. இவ டோர் ஓப்பன்ல இருக்கு பாரு, க்ளோஸ் பண்ணிடுன்னு தெருவில் விளையாடிட்டு இருக்க பசங்க கிட்ட சொன்னா. ஆனா அந்த டோரை க்ளோஸ் பண்ணது நீல் தான் அப்படின்னு சொல்லி அந்த லேடி எல்லாத்தையும் சொல்லிடும். அப்புறம் இவ ரிக்ஷால ஏறி போய் மட்டன் வாங்கறதுக்கு போயிருப்பா. அந்த ரிக்ஷாக்காரங்க கிட்ட கேட்பாங்க, இந்த கொலையை அவதான பண்ணான்னு சொல்லின்னு. இல்ல, நான் அவங்கள மார்க்கெட்ல விட்டுட்டு நான் அவங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க, என்னோட ரிக்ஷாலே ஏறி தான் வந்தாங்க. அப்புறம் ஒரு இடத்துல இறங்கி நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் டம்முன்னு பிளாஸ்ட் ஆச்சு. இவங்க என் கூட தான் இருந்தாங்க, அதனால இவங்க கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இவன் சொல்லுவான். அதை நீ சொல்லாதடா, நான் சொல்லணும்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் பயங்கர டென்ஷன் ஆவாரு. இந்த சைட் சிசிடிவில பின்னாடி வழியா இருக்க ஆறுல நீல் குதிச்சு போனது தெரியும். ராணி கிட்ட எல்லாத்தையும் கேட்பாரு. அவ எதுவுமே வாயை திறக்க மாட்டா. போட்டு அடி அடி அடின்னு ஒரு லேடி போலீஸ விட்டு அடிப்பாங்க. அவங்க ரொம்ப அடமெண்டா இருக்காங்க, வாயை திறக்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த லேடி போலீஸும் சொல்லிடும். வீட்டுக்கு போனா நொண்டி நொண்டி வரத பார்த்து அவங்க மாமனாரு, வாமா டாக்டர்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல, அவங்க திரும்பவும் நாளைக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவா. அங்க போய் பார்த்தா இந்த மிஷின்ல உண்மை சொல்றாளா பொய் சொல்றாளான்ற டெஸ்ட் பண்றத பார்ப்பாங்கல்ல. அதை பார்த்ததுமே நான் ரெஸ்ட் ரூம் போனோன்னு சொல்லி அவளோட ஷூல ஒரு ஆணியை சொருவா. அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் இவ பதில் சொல்லுவா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம், ஒரு நாள் திடீர்னு நீல் வந்தான், அந்த டைம்ல ரிஷுவும் வீட்டுக்குள்ள வந்தான், என்ன நடக்குதுங்கன்னு கேட்டதும் இவன் தான் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ராணி சொல்லுவா. சரி, நீ வெளியில போ, நான் பாத்துக்கிறேன்னு என்ன ரிஷு அனுப்பிச்சிட்டாரு. நான் வெஜிடபிள்ஸ் மட்டன்லாம் வாங்க போயிட்டேன், ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வரதா சொல்லியிருந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நான் போயிட்டு வரப்பதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லுவா. இந்த டாக்டர் அவங்க சொல்றதுக்கு எதுக்குமே நார்மலா இல்ல, எல்லாத்துக்குமே ஹார்ட் பீட் ஐயா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியலன்னு சொன்னதும் இவன் மேலே ஏறி போறப்ப இவங்க எப்பயுமே இந்த ஸ்லிப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லியும் இந்த டாக்டர் கேட்பாரு. அப்புறம் அவளோட ஷூவை கைட்டி பார்த்தா அதுல ஆணி இருக்கும். இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு இவ உட்காந்து சொல்லிட்டு இருப்பா. சரி, திரும்ப இவ கிட்ட கேள்வி கேளுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. எஸ் ஆர் நோ ஆன்சர் மட்டும் பண்ணுன்னு இந்த டாக்டர் உன் பேர் என்ன, நீல நீ தானே கொன்ன அப்படின்னுவாரு. இல்லன்னு சொல்லுவா. ரிஷுவை நீ தானே கொன்ன அப்படின்னு கேட்பாரு. இல்லன்னு சொல்லுவா. நீல் உன் ஹஸ்பண்ட கொன்னாரா அப்படின்னு கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. இவங்க ஸ்டேட்மெண்ட்ல கிளியரா இருக்குன்னு சொல்லி இவ எந்த குற்றமும் பண்ணலன்னு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஆனா இந்த போலீஸ்காருக்கு சரியான காண்டி இவளை பார்த்ததும் புருஷனே போட்டு தள்ளிட்டு எப்படி போறா பாருன்னு. அப்பதான் இவ சொன்ன தினேஷ் பண்டித் நாவலை பாப்பாரு. அதை வாங்கிட்டு ட்ரெயின்ல படிச்சுட்டு போறப்பதான் இவருக்கு தெரியும். அப்படியே பிளாஷ்பேக்ல காமிப்பாங்க. ராணியும் ரிஷுவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த டைம்ல நீல் பிரச்சனை பண்ணுவான். நீ எதுக்குடா இங்க வந்தன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் இந்த நீலும் ரிஷுவும் பயங்கரமா அடிச்சுப்பாங்க. இந்த நீல் தான் தூக்கி போட்டு இவனை பொழப்பான். இதை பார்த்ததுமே இந்த ராணி கோவத்துல இந்த நீல் மண்டியிலேயே எதையோ எடுத்துன்னு டம்முன்னு அடிப்பா. அவன் அந்த இடத்துலயே ஸ்பாட் அவுட் ஆயிடுவான். இவன் செத்துட்டான், ஐயோ நான் அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டேனேன்னு சொல்லி ராணி அழ ஆரம்பிச்சிடுவா. அப்புறம் இந்த பண்டித் நாவல்ல வர மாதிரி இவங்க இந்த பாடியை இது பண்ணிடலான்னு சொல்லி ரிஷுவோட கையை வெட்டி அவன் கை பக்கத்துல வச்சுட்டு அவன்
அவன் கையும் வெட்டிடுவாங்க. ஆக்சுவலா ரிஷு தான் செத்த மாதிரி காமிப்பாங்க. இந்த நீலோட ட்ரெஸ் எல்லாம் எத்தி இவன் போட்டுப்பான். அப்புறம் பாம்பு பிளாஸ்ட் பண்ணிட்டா இங்க நடந்தது யாருக்கும் தெரியாது, நீ கொலை பண்ணதை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சதும் நான் இன்னும் வந்து பாக்குறேன்னு சொல்லி இந்த ரிஷு போயிடுவான். இதுதான் நடந்திருக்கும்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கும் புரிஞ்சிடும். இந்த புக்ல வர மாதிரி தான் அவங்க கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லின்னு இவன் என்ன இப்படியாப்பட்ட லவ்வான்னு சொல்லி ஆச்சரியமா பார்ப்பான். கிளைமேக்ஸ்ல வந்து இந்த ராணி கையை ரிஷு பிடிப்பான். அப்படியே இந்த படத்தை முடிப்பாங்க. பார்ட் 2 நம்ம சேனல்ல இருக்கு, அதையும் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.